வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்பன்ஹைமர் ஆஃப் கோலிவுட். எஸ், அயலான் அண்ட் கேப்டன் ரிலீஸ் ஆக போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இதை பார்பன்ஹைமர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஹாலிவுட்ல வந்து பார்பி அண்ட் ஓப்பன்ஹைமர் படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கி தான் வந்து பார்பன்ஹைமர்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு பார்பி இருக்கிற சைடில் எனக்கு அயலானும், ஓப்பன்ஹைமர் இருக்கிற சைடில் எனக்கு கேப்டன் மில்லரும் தோணுச்சு. அதனால தான் பார்பன்ஹைமர் ஆஃப் கோலிவுட்னு சொன்னேன். ரெண்டு படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன்றது ஒரு லெவலில் இருந்துச்சு, ஹை லெவலில் தான் இருந்துச்சு. பட் இந்த ரெண்டு படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அது வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஏன்னா ரெண்டு படத்தும் ஒரு இது டிசர்வ் பண்ணுது. ஏன்னா அயலான் வந்து என்னதை சொல்லுதுன்னா, கன்ஃபார்ம் இந்த படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் விஎஃப்எக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேப்டனில் கன்ஃபார்ம் இது ஒரு ஆக்ஷன் பேக்கெட், ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு இது ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதான் இந்த ரெண்டு படத்துக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கன்ஃபார்ம் போய் பேக் டு பேக் பார்க்க தான் போகிறோம். அண்டு இது ரெண்டு படத்துக்கும் நான் தனித்தனியாக பார்த்துட்டோன்னா, அயலான் படத்தில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜென்யூனாக எனக்கு ஆசைப்படுறதுன்னா, இந்த படம் வந்து ரவிக்குமாருக்காக ஜெயிக்கணும். பிகாஸ் அவரோட ஒரு மனுஷனோட 8 வருஷத்தோட கனவு தான் இந்த அயலான்னு சொல்லலாம். பிகாஸ் அவர் நினச்சிருந்த கேப்பில் நிறையா படம் பண்ணியிருக்கோம். நம்ம ரியாக்ஷன் வீடியோவில் சொன்னோம். இதை பற்றி திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, அவருக்காக இந்த படம் ஜெயிக்கணும். ஒரு விக்டினா ஒரு பிளாக் பஸ்டர் அப்படி இல்லாமல் எனக்கு இந்த படம் வந்து ஒரு செல்ஃபிஷாக ஒரு மெகா பிளாக் பஸ்டர்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது நடக்கும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான காரணம் விஎஃப்எக்ஸ். இந்த விஎஃப்எக்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு நான் ட்விட்டர்லாம் தான் பார்க்குறேன். ஒரு ட்வீட்ஸ்லாம் வருது, நல்லா வந்திருக்கு. அது உண்மையாக போய் இருந்தாலும் பட் அது உண்மையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் ஜெயிச்சாதான் இப்போ பின்னாடி ஒரு ஃபியூச்சர் டேரக்டர் யாராச்சும் வந்து விஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கதையை கொண்டு வந்தாங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ இந்த படம் வந்து ஓரளவுக்கு போகலைன்னா ப்ரொடியூசர்ஸ் யாரும் இதுக்கப்புறம் பிலீவ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ க்ரோஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி விஎஃப்எக்ஸ் பண்ணி படம் நல்லா இருக்காது, விஎஃப்எக்ஸே வேணாம் அப்படின்னு தள்ளிடுவாங்களோ இந்த மாதிரி பயமாக இருக்குது. அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு ஆசை. அண்டு எஸ்கே அவருக்காக. பிகாஸ் என்னென்னா, அவர் நினச்சிருந்தா இந்த படத்தை வந்து இடையில ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவருக்கு வந்து இந்த 8 வருஷத்தில் வந்து வேறு படம் பண்ணாருன்னா, பட் இது வந்து ஒரு பேர்டனாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கும். அது வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் இல்லை, இது நம்ம வந்து கொண்டு வரணும்னு அவர் நினச்சது தான் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அவருக்கும் இல்லாமல் கேஜிஆர் முக்கியமாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ். எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சாதாரணமாக எல்லா படத்தையும் நம்பிட மாட்டாங்க. இந்த படத்தை இவ்வளோ நம்பி ஒரு 8 வருஷமாக பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது வந்து அவங்களுக்காகவும் இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு ஏஆர் ரகுமான் அவர் மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்து மேலே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வந்ததே அயலான் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார். ஒரு மாதிரி கிராண்டியராக இருக்கும், மனுஷன் பிரிச்சிருப்பார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு கேப்டன் மில்லர் பார்த்துட்டிங்கன்னா வந்து அருண் மாதேஸ்வரன் ஆக்ஷன். அருண் மாதேஸ்வரனோட ப்ரீவியஸ் 2 படம் வந்து எனக்கு ஒரு அளவுக்கு ஓகே 50-50 இருந்தாலும் அவரோட ஆக்ஷன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதில் இருக்கிற ஒரு ரேஜ், அதில் இருக்கிற ஒரு கோவம் வந்து நமக்கு அது கன்வே பண்ணுவார். எனக்கு சாணி கைது இருக்குன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்கள கொல்றப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து அவங்க கொல்றாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் நீ பண்ணுறது கரெக்டாக, அவனை இன்னும் கொள்றமா அந்த ஒரு ரேஜை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்தார். அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்க்குறேன். அண்டு தனுஷ் அவர் கன்ஃபார்ம் நல்லா பண்ணியிருப்பான்னு தெரியுது. பிகாஸ் ட்ரெய்லரில் பார்க்குறப்பே ஒரு 3 வேரியேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. அண்டு மெயினாக ஜிவியும் இந்த படத்தில் வந்து எனக்கு மெயினாக என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீட்டிலேருந்து ஜிவியோட பிஜிஎம் அன்னைக்கு இந்த படம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 பாட்டு வந்திருக்கு. 4 பாட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. கில்லர் கேப்டன் இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக மாறிடுச்சு. பிகாஸ் நான் கேட்ட ஒரு 3 செகண்ட், கேட்ட ஒரு 10 செகண்ட்லேயே எனக்கு அந்த பாட்டோட டியூனில் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உன்னொலியிலே வந்து அந்த பாட்டை எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கல. எனக்கு சியான் ரோல்லையும் இப்போ ரொம்ப ஃபேவரட் இருந்துச்சு. பட் இவங்க 2 பேரும் சேர்றப்ப நான் இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப மெலோடிக்காக எதிர்பார்த்தேன். பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரன்னார் அந்த பாட்டில் யூஸ் பண்ண பீட்ஸாக இருக்கட்டும், சரி ஒரு மாதிரி சவுண்டிங்காக இருக்கட்டும், செம்ம பாட்டு கோரனா இருப்பட்டு. அண்ட் இதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ரொம்ப விவேக், அதில் லிரிக்ஸ் வந்து அதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப மெலோடியாக இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் யூஸ் பண்ண அது வந்து ரொம்ப மெலோடியாக இருந்தது தான் அந்த பாட்டோட பெரிய ப்ளஸ். எனக்கு அதில் வந்து அந்த பாட்டு கேட்குறப்ப அதில் அவங்க கன்வே பண்ணுற கதை எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் இந்த 2 படத்துலேயும் மியூசிக் ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த படம் வந்து கன்ஃபார்ம் அயலான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணிடும். கேப்டன் மில்லர் வந்து கன்ஃபார்ம் சினிமா லவர்ஸ் அண்ட் அடல்ட்ஸை கவர் பண்ணிடும். பட் இந்த 2 படமும் எல்லாரையும் கவர் பண்ணால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவில் தான் இருக்குது. பிகாஸ் ஸ்க்ரீன் பிளே மட்டும் சூப்பராக பண்ணிட்டாங்கன்னா 2 படமும் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் இது கூட வர மெரி கிறிஸ்மஸ், மிஷன் இம்பாசிபிள் அண்ட் குண்டூர் காரம், ஹனுமான் எல்லா படமும் ஜெயிக்கணும் தான் எனக்கு தோணுது. பட் வந்து இந்த 2 படம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக
தோணுது. பிகாஸ் எனக்கு இந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த 2 படத்தில். இந்த 2 படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதே மாதிரி தான் எனக்கு மெரி கிறிஸ்மஸ் இருக்குது. எனக்கு மெரி கிறிஸ்மஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல, இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு மெரி கிறிஸ்மஸ் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. தலைவன் விஜய் சேதுபதி ஏதோ பாலிவுட்லேயே போய் ஏதோ தலைவன் பண்ணியிருக்கான் அப்படி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, தலைவனோட ஃப்ளூவெண்ட் அந்த ஹிந்தி வந்து சூப்பராக ஃப்ளூவெண்ட்டாக இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதான் மேரி கிறிஸ்மஸ் எப்படி பார்ப்பேன்னு தெரில, பட் கன்ஃபார்ம் கேப்டன் மில்லர் அண்ட் எல்லாம் பேக் டு பேக் பார்த்துட்டேன். 12th அன்றைக்கே ரிவ்யூ வருமானு தெரியாது, பட் 13th கன்ஃபார்ம் ரிவ்யூ வந்துடும். பிகாஸ் வெளியூர் போய் பார்த்துட்டு வரணும், எப்படி லேட் ஆயிரும். அண்டு கன்ஃபார்ம் நான் முடிஞ்ச அளவுக்கு 12th ரிவ்யூ போட பார்க்குறேன். அண்டு இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அயலான் அண்டு கேப்டன் மில்லர் எல்லா படமும் ஜெயிக்கட்டும், சினிமா நல்லா இருக்கட்டும், அதுதான் எனக்கு தோணுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.